ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏற்கனவே நம்ம குரோஷே ஸ்டிச்சஸ் பார்த்தோம்ல, அதுக்கு சிம்பிள்ஸ், அப்ரிவியேஷன்ஸ், அப்புறமா நம்பர் ஆஃப் செயின்ஸ், யார்ன் ஓவர்ஸ், எந்த டேர்னிங் செயினை நம்ம செயினாக ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டில் இருக்கிறது மேஜிக் ரிங் ஆர் மேஜிக் சர்க்கிள். நம்ம மேஜிக் ரிங்கை மேஜிக் ரிங்குன்னு சொல்லலாம், அல்லது மேஜிக் சர்க்கிள்னும் சொல்லலாம். அதுக்கு சிம்பிள் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கேர்ள் இந்த மாதிரி இப்படி இருக்கும். அதுக்கு அப்ரிவியேஷன் பாருங்கள், எம்ஆர். இதுக்கு டேர்னிங் செயினோ யார்ன் ஓவர்ஸோ அல்லது எதுவுமே இதுக்கு கிடையாது. வெறும் இதுக்கு நம்ம அந்த மேஜிக் ரிங் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுவோம்ல, அதோடைய சிம்பிள்ஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கேர்ள் மாதிரி இருக்கும். அப்புறமா அப்ரிவியேஷன் எம்ஆர். அடுத்தது பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச். அதுக்கு சிம்பிள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டாட். இதுக்கு அப்ரிவியேஷன் எஸ்எல்எஸ்டி, ஸ்லிப் ஸ்டிச். அடுத்து பாருங்கள், செயின் ஸ்டிச் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஓவல் ஷேப் தான் இதோடைய சிம்பிள். இதுக்கு அப்ரிவியேஷன் பாருங்கள், சிஹெச், செயின். அடுத்தது சிங்கிள் குரோஷேக்கு பாருங்கள் 2 சைன் இருக்குது. ஒன்றில் நம்ம ப்ளஸ் சைன் போடலாம், அல்லது இந்த மாதிரி இப்படி மல்டிப்ளிகேஷன் சைன். ஸோ ரெண்டுமே சிங்கிள் குரோஷே தான். நமக்கு எது வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணலாம். நமக்கு பேட்டர்ன்லாம் இருக்கும், அதில் ஒன்றில் ப்ளஸ் சைன் இருந்தாலும் அது சிங்கிள் குரோஷே தான். இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் சைன் இருந்தாலும் அது சிங்கிள் குரோஷே தான். இதுக்கு அப்ரிவியேஷன் பாருங்கள், எஸ்சி, சிங்கிள் குரோஷே. இதுக்கு நமக்கு டேர்னிங் செயின் உண்டு. நம்ம ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ இந்த மாதிரி பண்ணச்சில் நம்ம டேர்னிங் செயின் போடுவோம்ல, அதுக்கு பாருங்கள் சிங்கிள் குரோஷேக்கு நம்ம எப்போவுமே ஒரு டேர்னிங் செயின் போடணும். சிங்கிள் குரோஷே ஒரு டேர்னிங் செயின். இதுக்கு யார்ன் ஓவர்ஸ் கிடையாது. யார்ன் ஓவர் நம்ம இப்படி ஃபஸ்ட்டில் இப்படி சுற்றுவோம்ல நம்ம நீடில், அது இதுக்கு கிடையாது. டேர்னிங் செயின் இதில் சிங்கிள் குரோஷேயில் நம்ம ஒரு டேர்னிங் செயின் போடுவோம்ல, அதை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இதில் நம்ம டேர்னிங் செயின் சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு செயினாக தான் இருக்கும். அது நம்ம எப்போவுமே ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்கள், ஹாஃப் டபுள் குரோஷேக்கு சிம்பிள் பாருங்கள் ஒரு எலாங்கேட்டட் டி. இதுக்கு அப்ரிவியேஷன் ஹெச்டிசி, ஹாஃப் டபுள் குரோஷே. அடுத்து இதுக்கு நம்பர் ஆஃப் டேர்னிங் செயின்ஸ் 2. நம்ம ரோ பை ரோவாக போடச்சு ஃபஸ்ட்டில் நம்ம 2 செயின்ஸ் நம்ம போட்டுட்டு தான் நம்ம ஹாஃப் டபுள் குரோஷே போடுவோம். இதுக்கு யார்ன் ஓவர் பண்ணுவோம். ஒருக்கா நம்ம யார்ன் ஓவர் பண்ணணும். அடுத்து பாருங்கள், இதில் டேர்னிங் செயின் செயினாக இந்த ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம சிங்கிள் குரோஷேக்கும் நம்ம டேர்னிங் செயினை ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணக்கூடாது. அதே போல் ஹாஃப் டபுள் குரோஷேக்கும் நம்ம அந்த டேர்னிங் செயினை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்கள், டபுள் குரோஷேக்கு சிம்பிள் ஒரு எலாங்கேட்டட் டி. அதுக்கு நடுவில் ஒரு கிராஸ் லைன் வந்திருக்கும், ஒரு கிராஸ் லைன். அப்ரிவியேஷன் டிசி, டபுள் குரோஷே. இதுக்கு நம்பர் ஆஃப் டேர்னிங் செயின்ஸ் 3. நம்பர் ஆஃப் யார்ன் ஓவர் 1. நம்ம ஒர்க்காக தான் இப்படி யார்ன் ஓவர் பண்ணுவோம் இல்லையா, யார்ன் ஓவர் பண்ணி தான் நம்ம எடுப்போம். ஸோ 1. இங்கே டேர்னிங் செயின் டஸ் கவுண்ட் ஆஸ் அ ஸ்டிச். இந்த டபுள் குரோஷேயில் நம்ம ஸ்டிச்சை நம்ம டேர்னிங் செயினை ஒரு ஸ்டிச்சாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போ நம்ம 3 செயின்ஸ் போடுறோம். நம்ம ஃபஸ்ட் ரோ நம்ம போடச்சில் நம்ம 3 செயின்ஸ் நம்ம போடுவோம். போட்டுட்டு அதை நம்ம 1 டபுள் குரோஷே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும். அடுத்து பாருங்கள், ட்ரிப்பிள் குரோஷேக்கு ஒரு எலாங்கேட்டட் டி. அதுக்கு நடுவில் கிராஸ் லைன் 2 கிராஸ் லைன் வந்திருக்கும். இதுக்கு அப்ரிவியேஷன் பாருங்கள், டிஆர், ட்ரிப்பிள் குரோஷே. இதுக்கு நம்பர் ஆஃப் டேர்னிங் செயின்ஸ் 4. யார்ன் ஓவர் 2 டைம்ஸ் நம்ம யார்ன் ஓவர் பண்ணணும். இதுக்கு டேர்னிங் செயினையும் நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும். நம்ம எப்போவுமே எல்லா ஸ்டிச்சுக்கும் நம்ம டேர்னிங் செயினை ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணுவோம். சிங்கிள் குரோஷேக்கும் ஹாஃப் டபுள் குரோஷேக்கும் தவிர. சிங்கிள் குரோஷேக்கும் ஹாஃப் டபுள் குரோஷேக்கும் நம்ம எப்போவுமே
டேர்னிங் செயினை ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ண மாட்டோம். பாக்கி எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் நம்ம வந்து டேர்னிங் செயினை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், டபுள் ட்ரிபிள் குரோஷே. இதுக்கு வந்து சிம்பிள் வந்து ஒரு எலாங்கேட்டட் T, அதுக்கு நடுவில் 3 கிராஸ் லைன்ஸ் வரும். இதுக்கு அப்ரிவியேஷன் வந்து DTR. நம்பர் ஆஃப் டேர்னிங் செயின்ஸ் பாருங்கள் 5. நம்பர் ஆஃப் yarn overs 3. டேர்னிங் செயின் வந்து இதில் வந்து ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும். அடுத்து பாருங்கள், ட்ரிபிள் ட்ரிபிள் குரோஷே. இதுக்கு பாருங்கள், சிம்பிள் வந்து ஒரு எலாங்கேட்டட் T, அதுக்கு நடுவில் 4 கிராஸ் லைன்ஸ் வரும். பாருங்கள், 1 2 3 4 இந்த மாதிரி 4 கிராஸ் லைன்ஸ் வரும். இதுக்கு சிம்பிள் வந்து TR TR, ட்ரிபிள் ட்ரிபிள் குரோஷே. இதுக்கு டேர்னிங் செயின்ஸ் வந்து 6, yarn overs வந்து 4. இந்த டேர்னிங் செயினையும் நம்ம வந்து ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணுவோம். டேர்னிங் செயின் டஸ் கவுண்ட் ஆஸ் அ ஸ்டிச். ஸோ இது எல்லாம் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்த ஸ்டிச்சஸ்க்கு சிம்பிள்ஸ், அப்ரிவியேஷன்ஸ், அப்புறமா நம்பர் ஆஃப் டேர்னிங் செயின்ஸ், yarn overs. பின்ன இதில் வந்து எந்த டேர்னிங் செயினை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தான் நமக்கு சார்ட்டு. ஸோ நீங்களும் இதை பாருங்கள், உங்களுக்கு நீங்களும் இப்படி தனியாக எழுதி வச்சுடுங்க, அல்லது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் ஒவ்வொரு டைம் பண்ணச்சில் நம்ம வந்து ஃபஸ்ட்டில் நமக்கு பண்ணச்சில் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியது வரும், அப்புறமா நமக்கு மனசிலாயிரும். ஸோ ரொம்ப ஈஸி தான். இதுக்கு அடுத்து என்ன ஸ்டிச் வரும்னு தெரிஞ்சாலே நம்ம வந்து டேர்னிங் செயின் நம்ம ஈஸியாக நம்ம போட்டுடலாம். நம்ம வந்து இந்த சிம்பிள்ஸ், அப்ரிவியேஷன்ஸ்லாம் படிக்கிறோம்ல, இது வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் போடுறதுக்கும், அதுபோல் பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கும். நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நம்ம நெட்லேயே நமக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த பேட்டர்னை பார்த்து நமக்கு வந்து அதை ரீட் பண்ணுறதுக்கு தெரியும். அப்புறமா அதை பார்த்து நம்மளும் என்ன செய்யலாம்னா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாம். ஸோ அது எப்படிலாம் பண்ணுங்கிறது நான் வந்து பேட்டர்ன் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ நமக்கு அது வந்து இன்டர்நெட்டில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருக்குது, கூகுள்லேயும் இருக்குது, நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. குரோஷே பேட்டர்ன் ட்ராயிங் அப்படின்னு போடணும். குரோஷே பேட்டர்ன் ட்ராயிங்னு போட்டால் தான் அந்த சார்ட் வரும். பேட்டர்ன்னு போட்டால் ஏற்கனவே பின்னி வச்சுருப்பாங்கல்ல, குரோஷே வந்து ஒரு மேட்டோ அல்லது ஒரு ஃப்ளவரோ செய்து வச்சுருப்பாங்கள்ல, அதுதான் வரும். பேட்டர்ன் ட்ராயிங் அப்படின்னு போட்டால் நமக்கு அந்த பேட்டர்ன் இப்படி சிம்பிள்ஸ் போட்டு அந்த பேட்டர்ன் வரும். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை நான் காட்டுவேன். ஸோ இது நமக்கு தெரிஞ்சால் தான், இந்த சிம்பிள்ஸ், இந்த அப்ரிவேஷன்லாம் தெரிஞ்சால் நமக்கு வந்து அது ஈஸியாக நம்ம வந்து அதை படிச்சுடலாம். அது வந்து என்ன படம் போட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு அதை பார்த்து நம்மளே செய்திடலாம். நம்மளும் என்ன செய்யலாம்னா புதுசாக நம்மளே ஓன் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுபோல் இந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் நமக்கு வந்து எங்கேயாவது புக்லேயோ ஏதோ ஆர்டிக்கலில் நம்ம வந்து ஒரு பொருள் செய்யறதுக்கு, நமக்கு ஒரு டாலோ ஏதோ செய்யறதுக்கு நமக்கு போட்டிருக்கு அப்படின்னா அவங்க நிறைய இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நமக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்கு தான் நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த சிம்பிள்ஸ், இந்த அப்ரிவேஷன்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த ஸ்டிச்சஸ்க்கெலாம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை எழுதியும் வச்சிடலாம், அல்லது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ நீங்கள் வச்சுடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கேளுங்க. உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.